ஒரு முறையும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. போன வாட்டி இருந்தது வேற சின்னம்னு நினைக்கிறேன். கரும்பு விவசாயம் மன்னிக்கணும், கரும்பு விவசாய சின்ன வேற, கலப்பை விவசாய சின்ன வேற. அப்போது அது ரொம்ப தெளிவாக வித்தியாசங்கிறது தெரியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கரும்பு விவசாயி இந்த முறை போட்டியிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். வேறு சில அதெல்லாம் போச்சுனா மாறி போச்சு, வேற இடத்துல போட்டிட்டாலும் போட்டிடுவாங்க. அப்போ இவங்க சின்ன எண்ணங்கிறது ரொம்ப தெளிவாக பரப்புரை செய்யணும், அதுலேயும் வந்து தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அது இல்லைன்னு இவங்க இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறாங்க. மேபி அது ஒரு டெக்னிக்கல் எரராக கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு இவங்க ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணணும், ரொம்ப உன்னிப்பாக கவனம் கொடுத்து கவனம் செலுத்தி அதை சரிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இது இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக அமைய கூட வாய்ப்பு உண்டு. இந்த ஊடகங்களில் இந்த எல்லா டிபேட்டு எல்லா ஷோஸ்லையும் ஸ்கோர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே தான். நாம் தமிழர் தான் ஸ்கோர் பண்ணது. அப்புறம் அதிமுகவில் கூட ஸ்கோர் பண்ணது ஆனால் கனகசுந்தரம் தான் வச்சுக்கோங்களேன். அவர் முன்னாள் நாம் தமிழர் கட்சி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் திகமாக தெரியுது. திரும்புறனால அழைச்சிருக்காங்க. ஒரு தடவை சீமான் சொன்னார், நீ சீமான் பேசினா சீமான் தம்பிங்க பேசி பார்த்தது இல்லையான்னு. அதுக்கு சீமானே பரவாயில்லான்ற உண்மைதான். சீமானே பரவாயில்ல, தம்பி தெரியுங்கெல்லாம் பிரித்து பொழந்து எடுக்கிறாங்க. ஆனால் சமாளிக்க முடியாது சார், தாவேக்கா அவங்கள கஷ்டம். அதனால் போகிற போக்க பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 3 முனை போட்டியாக மாறினா மாறும். தாவேக்கா நிற்கணும் கூட சொல்லிட்டு போகிறான். சொல்ல ஆச்சரியப்படுத்துவது பிஜேபி தான் நிற்குது, இந்த காங்கிரஸ் தான் நிற்குது, இன்னொருத்தர் தாவேக்கானா. சீமானுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்கிறீங்க? சீமான் வந்து ஆன்டி டிஎம்கேவை பிஜேபி சூப்பராக பேசுவார், தாவேக்காவோட சூப்பராக பேசுவார், காங்கிரஸை வச்சு விழுப்பார். அப்போ அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும். மக்கள் மனநிலையை மாற்றக்கூடிய வல்லமை சீமானுக்கு உண்டு. மாதிரியான வெற்றி உறுதின்னு நான் சொல்றது புரியும் அவங்களுக்கு. அவ்வளோதான். அந்த திட்டம் தெளிவாக வச்சுருக்காங்க சார் அவங்க. எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் வந்து உள்ளே போகணுன்ற விருப்பம் அவங்களுக்கும் இருக்குது. 4-5 பேருக்கு நான் சொல்கிறது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விக்ரஸாக முக்கியமான தொகுதிகளில் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாதுல்ல, அந்த வேலையை அவங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கலாம். கட்டாயமாக அடுத்த 2026 அவங்க வாங்கின 8 தாண்டி எடுத்துட்டாங்கன்னா 26க்கு பிறகான தமிழ்நாட்டு அரசியல் களம் சீமானை சுற்றி தான் நடக்கும். கடந்த 6 மாதமாக நாம் வச்சு டாக்கில் தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ச்சியாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் விட அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் உதவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவருடைய தலைமையில் நடைபெற்ற அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்துக்கினாங்க. அதில் ஒரு விஷயம் இப்போது சொல்லியிருக்காங்க, அது வந்து இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த முறையும் ஈவோ மிஷினில் இருக்கக்கூடிய அந்த உழவன் சின்னம் வந்து தெளிவாக தெரியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா, இல்லை எப்பவும் போல் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எதிராக பல விஷயங்கள் வந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியாக இதை பார்க்கலாமா, எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு முறையும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, அந்த சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை விவசாய சின்னம். நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. விவசாயம் கலப்பை விவசாய சின்னம். போன வாட்டி இருந்தது வேற சின்னம்னு நினைக்கிறேன். கரும்பு விவசாயம் மன்னிக்கணும், கரும்பு விவசாய சின்னம் வேறு, கலப்பை விவசாய சின்னம் வேறு. அப்போது அது ரொம்ப தெளிவாக வித்தியாசங்கிறது தெரியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கரும்பு விவசாயி இந்த முறை போட்டியிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். வேறு சில அதெல்லாம் போச்சுனா மாறி போச்சு, வேற இடத்துல போட்டிட்டாலும் போட்டிடுவாங்க. அப்போ இவங்க சின்ன எண்ணங்கிறது ரொம்ப தெளிவாக பரப்புரை செய்யணும், அதுலேயும் வந்து தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அது இல்லைன்னு இவங்க இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறாங்க. மேபி அது ஒரு டெக்னிக்கல் எரராக கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு இவங்க ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணணும், ரொம்ப உன்னிப்பாக கவனம் கொடுத்து கவனம் செலுத்தி அதை சரிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இது இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக அமைய கூட வாய்ப்பு உண்டு. ஓகே, முதல் கட்டத்திலே பார்த்துருக்குறாங்கன்றது மகிழ்ச்சி. பட் திட்டமிட்டு இதை பண்ணியிருப்பாங்களாங்கிறது இன்னும் சந்தேகம் வரல எனக்கு. அப்படி சந்தேகம் வரல, அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ தேர்தல் தேதி ஏப்ரல் 23 அறிவிச்சிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்காங்க. ஸோ முன்கூட்டியே அறிவிச்சது களத்தில் போய் வேலை செய்யுது. இல்லை, அதான் சொல்கிறேன். இது நாம் தமிழர் கட்சி எடுத்த முடிவுங்கிறது சரி. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அறிவிக்கணும், இப்படி தான் வேலையை பார்க்கணும். நான் அவங்கள்ட்ட வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எலெக்ஷன் வந்தால் மட்டும் வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்கிறது தான். எலெக்ஷனுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் வேலையை பார்க்கணும். தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்க, சிஸ்டம்குள்ளே வந்துட்டீங்க, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் வேலை பார்க்கணும்.
அதுக்கு முன்னாடிலேருந்தே வேலை பார்க்கணும். அவங்க எலெக்ஷன் அறிவிச்சு ஒரு 2-3 கடந்த 6 மாசமா நாமத்தை வச்சு டாக்கில் தான் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ச்சியாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் விட எலெக்ஷனுக்கு முன்னாடியே வேலையை பார்க்கணுன்ற இந்த அறிவிப்பு, இந்த முடிவுங்கிறது சரியானது. முன்கூட்டியே அறிவிச்சது, திருச்சியில் மாநாடு போட்டது, 417 பெண்ணு வச்சது எல்லாமே அருமை. ஹேட்ஸ் ஆஃப் சீமானுக்கு. அதெல்லாம் எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மணியரசன் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ராஷ்டிரிய இஸ்லாமியர் கட்சி ஒன்று வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் ஆதரிக்கிறது? இது வந்து ஒரு துவக்க புள்ளி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இதில் வந்து யாருடைய ஆதரவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தின் ஆதரவு தான். ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்க, இது வரைக்கும் அவங்க தேர்தல் அரசியலை புறக்கணித்த இயக்கம், வாக்கரசியலே வேண்டாம் என்று சொன்ன இயக்கம், வாக்கரசியல்ல இருக்கிற யாரோடும் எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, வாக்கரசியல்னு சொன்ன இயக்கம். அந்த இயக்கம் கிட்டத்தட்ட பல்லாண்டுகளுக்கு பிறகு 91 அவங்க ஓட்டு போக முடிவு எடுத்தாங்க. 2001, 2021 இது ஆயிடுச்சு, 25 வருஷம், கால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பரப்புரை செய்வன்னு சொல்றாரு ஐயா பேமா. தொடர் பேமா ஆதரவுன்னு சொல்லலை, நான் பரப்புரையே செய்வேன்றார். அப்போ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு தளம் இவங்களுக்கு. என்னன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சுத்தி எவ்வளவோ இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க? தனித்து இயங்குறாங்களா? இல்ல. திராவிட கொள்கையை முழக்கமிட்டு தெருவுக்கு தெருவு வந்து வீதி போட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. திமுக திட்டம் வாங்கினாங்களா, கூட்டம் போட்டாங்களா, பங்கிட்டு பிரிச்சுக்கிட்டாங்களா, போய்கிட்டே இருக்கிறாங்க. பெரும்பாலும் திராவிட இயக்கங்கள் நான் சொல்றேன். இல்லை எதுவும் வேலை பார்க்க அமைதியாக இருப்பாங்க. அவங்க இயங்குறாங்க. தமிழ் தேசிய தமிழர்கள் ஒரு புத்தகம் மாதம் வந்து பத்திரிகை வெளியிடுறாங்க. பல வேலையை பார்க்குற இயக்கம். அது ஆட்கள் பலம் அதிகமோ குறைவோ, ஒரு தமிழ் தேசிய பேரியக்க தொண்டரால் ஒரு 10 பேரை கன்வெர்ட் பண்ண முடியும் பேசி, கருத்தியல் ரீதியா. இது மற்றவங்களால முடியுமான்னு தெரியாது. அப்போ அது ஒரு கூடுதல் பலம் தான். நன்றி தெரிவிச்சிருந்தாரு சீமான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர் பேமாவுக்கும் தொடர் கீவேக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. வாக்கரசியல்ல இவங்களோட அந்த ஆதரவுலாம் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறேனே, அந்தந்த குடும்பங்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வாக்களிக்க போகிறாங்கல்ல, அந்த ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தானே. அது 1000 இருந்தான்னா, 1,00,000 இருந்தானா, 1 கோடியா இருந்தானே, அது ஒரு பலம் தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பலவீனம்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதனால ஏதோ ஒன்று ஆக போகுது இல்லை, நீங்கள் நினைக்கிற என்ன ஆக போகுது ஆகாமல் இருக்கலாம், பட் ஏதோ ஒன்று ஆக போகுது இல்லை, அது ஒரு பலம் தானே. அதே மாதிரி சுன்னத் ஜமாத்தை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய ஆதரவே சீமானுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்டத்தில் ஆதரவு தெரிவிக்க வராங்கல்ல, வராங்களா இல்லையா? நிச்சயமா. அப்போ அது வந்து ஒரு 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 நேர்மறையான போக்கு தான். மரியாதைக்குரிய தடாரஹிம் அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரு அப்புறம் இன்னும் பல பேர் ஆதரவு தெரிவிக்க வந்து வருவாங்க. அது வந்து ஒரு இதுதாங்க துவக்கம். இந்த மாதிரி தான் திமுக ஒரு காலகட்டத்தை துவங்குச்சு. இப்போ நாம் துவங்குது, பார்ப்போம். இதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வெளியே, அந்த IPDS அந்த கருத்து கணிப்பில் வந்து பல விஷயங்கள் அதில் வந்து பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, அந்த சமயத்தில் ஒரு விஷயம், பாஜக தாவேகா கூட்டு என்டிஏல வந்து தாவேகா வந்து சேர்றதா இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது திமுக முதலிடமும் 2ஆம் இடம் தாவேகா, 3ஆம் இடம் வந்து அதிமுக வழங்கப்பட்டிருந்தது. முதல்ல இந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்புகளே கருத்து திணிப்பு தான் சார். நான் பலமுறை சொல்லிட்டேன். தனியார் எடுக்கிற எல்லாமே யாரோடைய ஹிடன் அஜெண்டா எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் தான். எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. கருத்து கணிப்புன்ற பேரில் சில பேர் ஹியூமனா, அப்புறம் வந்து லோக்கலில் இறங்கி சில பேர் வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஐயா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஸர் ராஜநாயகம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. அவர் எடுக்கிற கருத்து கணிப்பு வேறு மாதிரி இருக்கும், சாம்பிள்ஸே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அது வேறு. ஆனால் நான் சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நம்பகத்தன்மையோடைய ஆட்களாக நான் கருதலை. அவங்களுடைய பின்னணி என்ன, முன்னணி என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். அது குறித்து பேசி பலன் கிடையாது. சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது சார். அது ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் கூட கூத்து இல்லை, 1 மணி நேரம் கூத்து, ப்ரெஸ் மீட் வரைக்கும் தான் அந்த கூத்தே. அப்புறம் முடிஞ்சு. நீங்கள் உடனே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நம்ம நேரம் 2 நிமிஷம் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆனால் நம்ம நேரம் 2 நிமிஷம் வேஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நான் கருத்து கணிப்புகள் வந்ததுலேருந்து தாவேகா இதை ரொம்பவே அட்வான்ஸாக எடுத்துக்கோங்க. ஆமாம், அவங்களுக்கு ஆதரவு தானே, அப்படி தானே பண்ணுவாங்க.
அவங்களுக்கு ஆதரவாக யாரோ ஒருத்தர் பேசுகிறதே அரிதுன்னு மாதிரி தான் மாறி போச்சு. பேசுகிறாங்கன்னா அதை கொண்டாட வேண்டியது தானே. ஒருத்தரோட கருத்து கணிப்பு எடுத்து போட்டு பேசக்கூடக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போல்லாம் பயந்து இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் தானப்பா தமிழ்நாட்டை ஆள போகிறீங்க. தப்பாக போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். தப்பாக போட்டிருக்காங்க. சிஎம் அவரை சொல்லியிருக்காங்களா? நான் அதில் இல்லை சிஎம் ஆறாங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லலை. அப்போ சிஎம் ஆற தானே போகிறீங்க. தப்பாக போட்டிருக்காங்க சொல்லுங்கள். அது இல்லை சார் பேச்சு. தாவேக்கு ஆதரவாக அப்படி தான் சார் ஆதரிப்பாங்க. நீங்கள் அரசு கட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாளை விஜய் ஆதரவாக போடுங்க, உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. திட்டுங்க, உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அவ்வளோதான். அது சரியான ஒரு அளவீடு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதே வந்து இப்போது பரபரப்பில் இருந்த ஒரு நடிகர் பார்த்திபன் அவர்கள் விஜய் குறித்த ஒரு விஷயம் பேசினார். கொஞ்ச நாள் லைன் லைட்டில் இருந்தார். இப்போது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது நானும் தெலுங்கு தான் அப்படின்ற, நானும் நாயுடு தான் அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண்லாம் அங்கே அமர்ந்திருக்கும் போது பேசினது இப்போ சர்ச்சைக்குரிய விதமாக மாறி இருக்கு. இதற்கு முன்னாடி அவருடைய குரு பாக்கியராஜ் அவர்கள் பேசினது இதே விஷயத்தை தான். இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? தமிழர்கள் விழிப்போடு இருக்கணுன்றதுக்கான ஒரு காலகட்டம். ஐயா பார்த்திபன் அவர்களுடைய மொழிப்பற்று, இனப்பற்று நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். நான் தெலுங்கு தாங்க, நான் நாயுடு அப்பாய் தாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாருன்னா ஓகே ஃபைன், வாழ்த்துக்கள். வெளிப்படையாக பேசுறதுக்கு நன்றி, பேசியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் சமூகத்துக்கு ஏதோ உன்னதன்னு யோசிச்சு பாருங்க. அவர் மிகச்சிறந்த தமிழ் கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆள் இல்லையா? நம்மலாம் ஒன்றுமா ஓமைக்கஞ்ச சுரதா இருக்கார்ல, அவர் அடிப்படையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. தமிழ் தாய்மொழியும் கிடையாது அவருக்கு. இன்னும் பல பேர் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க பேர்லாம் சொன்னோன்னா. இன்னுமே ஸ்பீக்கர்ஸாக இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். தமிழராக பார்க்கப்படுவது. ஆமாம், அவங்கள அதுதான் சொல்லணும். அது நான் பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஒருத்தர் தன் தாய்மொழி எது, தன் இனம் எதுன்னு தெரிஞ்சு அதுக்காக உண்மையாக இருக்கிறதுல பிரச்சனையே முதல்ல பார்த்திபன் பிரச்சனையே கிடையாது. ஏன் பார்த்திபன் வேற மாதிரி பார்க்கப்படுதுன்னா, அவரை மாதிரி எல்லாரும் உண்மையாக இருந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு பர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நீ ஒரு கலைஞன். யார் நீங்க? கலைஞன்னா யாரு? மொழி, இனம், நாடு, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் தான் கலைஞன் இல்லையா? அதனாலதான் பாக்கியராஜ் அவர்கள் கூட நாயுடுன்னு பேசும்போது மிக எல்லாரும் கேவலமா பேசினாங்க. யாரு நீங்க? இது நம்மால படம் எடுத்தவர் நம்மாலா இருப்பாருன்னு பார்த்தா, நம்மாலாம் நான் சொல்றது தமிழ் சொந்தம் அல்லது சமத்துவ சொந்தமா இருப்பாருன்னு பார்த்தோம். நீங்க நாயுடுவா கூட இருங்க சார், பத்தி பிரச்சனை இல்லை. நான் நாயுடுன்னு சொல்றதுல பெருமைப்படுறதுல என்ன பெருமை இருக்கு? என்னையா பெருமை இருக்கு? அதுல ஒரு பெருமையும் கிடையாது. நாயுடு அப்பாய் தான் நானும் சொல்ல என்ன பெருமை இருக்கு? போஸ் சொன்னாரு நான் நாயுடு தான், நாயுடு கை. நாயுடு கையா இருந்தா என்ன பிரயோஜனம் அல்லது என்ன பெருமைன்னு கேட்குறேன். ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, பழமொழி தான் ஞாபகம் வருது. அதாவது சாதி பெருமையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க. பார்த்த 3 பேரும் என்ன யாருன்னு பாருங்க. சாதி பெருமை இவங்க பேசிட்டு தமிழர்கள் சாதியா இருக்கிறாங்க, சாதியா இருக்காங்க, சாதியா இருக்காங்கன்னா அப்புறம் என்ன? இது கோபம் வருமா வராது? கோபம் வருமா வராது? நிச்சயமா. இவங்க சாதி ரீதியாக ஒருங்கிணைகிறாங்க. அடிக்கடி ஹிட்லரோட பழமொழி ஒன்று அடிக்கடி சீமான் சொல்லுவார், அதான் ஞாபகத்துக்கு வருது. வைகோ கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வைகோ சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. வைகோ இல்லை, எவனொருவன் உன்னுடைய தாய்மொழியை உன்னை விட சிறந்தவனாக பேசுகிறானோ கொஞ்சம் ஒரு சந்தேக கண்ணோடு பார். புரியுது, யார்ரா இவங்க அப்படின்னு பாரு அப்படிங்கிறாருன்னு ஒரு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் கரெக்ஷனாக கூட இருக்கலாம், உண்மையோ பொய்யோ அந்த விஷயம். ஆனால் அந்த கருத்து நம்மளை யோசிக்க வைக்குது. அப்போ ஒரு பாக்கியராஜோ இவரோ நீங்கள் கலைஞர்கள்னு பேசிக்கிறீங்க, ஜாதியில் பேசுகிறீங்க. நீங்கள் சாதியை கடந்து வரணும் சார், சாதியை கடந்து வரணும். அதான் நல்ல விஷயம். பார்த்திபனா சாதியை கடக்கலன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. வெளில ஒரு பூச்சி, உள்ள ஒரு பூச்சி. ஒரு த்ரிஷாவை பற்றி பேசுறது, விஜயை பற்றி பேசுறது. உங்கள் பொழப்பே இப்படி இருக்குது, ஜாதியை வச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் வாங்க சார், ஜாதியை விட்டு. காரைக்குடியில் களமிறங்க போகிறேன்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறார். முதல் முறையாக காரைக்குடிக்கும் போயிருந்தார் போன வாரம். நல்ல மக்கள் வரவேற்பும் பெற்றிருக்க முடிஞ்சிருக்கு. கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க காரைக்குடியில்? நான் விசாரித்த வரைக்கும் களம் சீமானுக்கும் சாதகமாக இருக்கிறது. மாங்குடிக்கு ஒரு சாதகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் தான் உறுதியான தெரியல வேட்பாளர்.
அமமுகவில் யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. அமமுக நிற்கிறாங்களே இந்த வாட்டி. ஆமாம், ஏன்னா போன வாட்டி அமமுகவுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ எச் ராஜா நின்னார், தேர்வு பண்ணினார். இந்த வாட்டி எச் ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை, பிஜேபி இந்த இடத்த கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா அமமுக நிற்பாங்க. பிஜேபி தான் நிற்குது, இந்த பக்கம் காங்கிரஸ் தான் நிற்குது, இன்னொருத்தர் தாவேக்கானா. சீமானுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? சீமான் வந்து ஆன்டி டிஎம்கேவை பிஜேபி சூப்பராக பேசுவார், தாவேக்காவோட சூப்பராக பேசுவார், காங்கிரஸை வச்சு வெளுப்பார். அப்போ அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும். சீமான் அவர்கள் கணக்கு பண்ணாத ஒரே விஷயம், கேஸ்ட்டு கால்குலேஷன் கணக்கே பண்ணலை. அவர் இதுவாக போய் நிற்கிறார். அது ஒன்று தான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரு. மக்கள் மனநிலையை மாற்றக்கூடிய அசாத்திய வலிமை சீமானுக்கு உண்டு. அதை பண்ணிட்டாருன்னா வெற்றி உறுதி அவருக்கு. ஆனால் சார், இந்த கேஷ் கால்குலேஷன்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நாம் தமிழ் போன்ற கட்சிக்கு அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த லோக்கல் அப்படி இருக்குது, கட்சி அப்படி இல்லை. மக்கள், அதான் நான் வார்த்தையை பயன்படுத்துகிறேனே, மக்கள் மனநிலையை மாற்றக்கூடிய வல்லமை சீமானுக்கு உண்டு. மாதிரியான வெற்றி உறுதின்ற நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் 2026 எலெக்ஷனை பார்க்கும்போது எப்படியாச்சும் இந்த வாட்டி அட்லீஸ்ட் சீமான் அவர் கூட சேர்ந்து ஒரு 4 பேராச்சும் வென்றாக வேண்டும்ன்ற ஒரு கட்டாயம் நாம் தமிழுக்கு இருக்குன்னு சொல்லி. இல்லை, அந்த திட்டம் வச்சுருக்காங்க சார், அந்த திட்டம் தெளிவாக வச்சுருக்காங்க சார். அவங்க எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் வந்து உள்ளே போகணுன்ற விருப்பம் அவங்களுக்கும் இருக்குது. 4-5 பேருக்கு நான் சொல்கிறது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விக்ரஸாக முக்கியமான தொகுதிகளில் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாதுல்ல, அந்த வேலையை அவங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கலாம். கட்டாயமாக அடுத்த 2026 அவங்க வாங்கின 8 தாண்டி எடுத்துட்டாங்கன்னா 26க்கு பிறகான தமிழ்நாட்டு அரசியல் களம் சீமானை சுற்றி தான் நடக்கும். இது வந்து சீமான் அவர்கள் வைத்த விமர்சனம் சார். நான் வந்து தனிச்சு நிற்கிறேன், விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சு ஆரம்பத்தில் கூட நான் கேட்டிருந்தேன். அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? சரியான விமர்சனமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி எங்கேயாச்சும் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுச்சா? ஆரம்பத்தில் இல்லை, கூட்டணிக்கு வருவாங்க, நம்மளை நோக்கி வரலாம் இல்லையா, நாம சீட்டு கொடுக்கணும் இல்லையான்னு சீமான் எங்கேயா பேசினாரா? இல்லை. ஆனால் விஜய் பேசினாரு. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு காலகட்டத்தில் ஒரு பேச்சு. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனது முழுக்க இங்கேதான் இருக்கிறது. பால் போட்டு பார்த்தாரு, திரும்ப தூக்கி அடிச்சா. அப்படி பாலை அன்னைக்கே அடிச்சாரு, பவுண்டரி தாண்டி ஸ்டேடியத்துக்கு வெளியில போச்சு, போங்க தூக்கி அடிச்சாரு. அதை வச்சாலும் தூக்கி அடிச்சாரு, முடிஞ்சு போச்சா? அடுத்த பால் யாருக்கு போட்டாங்க? ஃபர்ஸ்ட் பால் சீமானுக்கு போட்டாங்க. அவர் விக்ரவாண்டியில் முதல் பால் ஆடும்போது பின்னாடி தூக்கி சோயிட்டு அடிச்சிட்டாரு. சீமான் தூக்கி அடிச்சிட்டாரு, திரும்ப தூக்கி அடிச்சிட்டாரு. அடுத்து யாரை பார்த்தாங்கன்னா காங்கிரஸை பார்த்தாங்க. அதிமுகவை தான் ஆக்சுவலி பார்த்தாரு. அதிமுக முதல்ல பேசுகிற மாதிரி தெரிஞ்சது, அப்புறம் அவங்களும் விட்டாங்க. காங்கிரஸை பார்த்தாங்க. காங்கிரஸ் எப்படி தெரியுமில்ல, நான் கூட வரேன் டக்குன்னு கழுத்து அறுத்து போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா 3 சீட் அவ்வளோதான். கழுத்து அறுத்து விட்டு துடிக்க கோழியை துடிக்க விட்டா மாதிரி துடிக்க விட்டு போயிடுச்சு. இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி அங்கே இங்கன்னு. நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள் விஜய், நீங்கள் தனித்து போட்டியிடவில்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய். உண்மைதான், அது அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க, உண்மைதாங்க. காரணம் என்னன்னா, இந்த கட்சிகளுக்கு பொதுவாகவே கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுன்ற மனநிலையில உருவாக்கிட்டாங்க. தமிழகத்தில் கூட்டணி சாத்தியம் இல்லை. அதை தான் வந்து விஜய் ட்ரை பண்ணாரு, கூட்டணிக்கு வருவாங்க, யாரும் வரல. ஆனால் யதார்த்தம் தெரிஞ்ச சீமானு, என் கட்சி நான் தனிச்சு போட்டு நான் வெற்றி பெறேன், நான் கூட்டணிக்கு போக விரும்பல. யதார்த்தங்கிறது அதுவும் யதார்த்தம் தான். என் நிலைப்பாட்டை நான் உறுதியாக நிற்கிறேன்னு என்பது சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தானே. அவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கலை, சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாரு, போகலை, தனிச்சு நிற்கிறார். அவர் நிலைப்பாடாக அதை வச்சிருக்கிறாரு, இவங்க அப்படி வச்சிடல. அப்போ அதில் சீமான் சொல்றது உண்மைதான். தடுத்து விடப்பட்டிருக்கிற விஷயம் என்பதுதான் முற்றிலும் உண்மையானது. குறிப்பாக இப்போது அவங்க டிவிக்கோட கேடர்ஸ் மத்தியில் பார்க்கலாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி, இந்த திமுக அதிமுகலாம் 5 வருஷம் தோல்வியில் இருந்தாலும் திருப்பி வந்துடுவாங்க. திமுகவில் 10 வருஷம் தோல்வியை தாங்கி வந்திருக்கு. நாம் தமிழ் இது வரைக்கும் வெற்றியே சந்திக்கிறதுனாலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கேடர்ஸை வச்சுருக்காங்க. டிவிகேல அப்படி இருக்காங்களா? இந்த 2026 அவங்க வந்து தோல்வி விட்டுறாங்க, 2031 வரைக்கும் அவங்க தாக்கு பிடிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எப்படி பார்க்க? நீங்கள் என்ன இவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறீங்க? ஏன் சார் 30 நாள் தாக்கு பிடிச்சிருவாங்களா அவங்க? இந்த 30 நாள் ஏன் சார் 26 ஓட்டு போட்டுருவாங்களா? என்னப்பா பேசுகிற? கட்சி ஆரம்பிச்சாச்சு, கட்சி ஏங்க வெளியில் வந்து பேசலான்னு கேட்டால் தடை போடுறாங்கன்றீங்க. யாருங்க போட்டான்னா ஊன்றீங்க. 1900 பேர் வர சொன்னாங்கன்றீங்க. இதெல்லாம் என்ன கணக்கு? யார் நம்புவா இதெல்லாம்? இப்போ பரந்தூரில் வந்து
விமான நிலையம் அமைக்க கூட முதல்ல இது பண்ணி ஆரம்பிச்சிங்க. பரந்தூர் நோக்கி நான் நடப்பேன்னு சொல்லி ஏன் நடக்கலை? மக்களை கூட சந்திக்காமல் திரும்பி வந்தார். மக்களையும் சந்திக்க மாட்டீங்க, கூட்டமும் போட மாட்டீங்க, கேட்டால் சாக்கு சொல்லுவீங்க, மக்களோட போட்டுருவாங்களா? ஆதனோடத்தில் ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க ஒரு தம்பியை. அந்த தம்பி பேர் கேட்குறாங்க தாவேகால. அந்த தம்பி பேர் சொல்லும்போது சுரான்னு சொல்கிறான். அந்த பையன் சுரான்னு பேர் வச்சுருக்கான். தம்பி ஒன்னே வந்து அவன் கேட்குறான், நிரல் கேட்குறாரு, சுறாவா தம்பி உங்கள் பேர்? ஆமாண்ணா என் பேர் சுறா. ஏன் தம்பி சுறா? ஆனால் சுறா படம் வந்தப்போ தான் வந்து நான் பிறந்தேன், அதனால் சுறான்னு பேர் வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா சுறா படம் பார்த்து வந்தாங்க. ஆமாம் இந்நேரம் சுறா படம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. இப்போது சுறான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, எப்போ வெளியாச்சுன்னு பார்த்தோம்னா அந்த ஆண்டையும் இந்த ஆண்டையும் ஒப்பிட்டீங்கன்னா தம்பி வயசு உங்களுக்கு தெரிஞ்சது 16. தம்பிக்கு 16 வயசு தான் ஆகுது. தாவேக்கா துண்டை போட்டுருக்கா, அப்படி ஐடி கார்டு வச்சிருக்கா, அப்படி ஓட்டு இல்லைப்பா, ஓட்டு இல்லை. இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்தில்? இது ஒரு சாம்பிள், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஒரு பாப்பா அப்படிதான் தூய்மை பணியாளர்கள் இழிவாக பேசுறது, சீமான் இழிவாக பேசுறது, ஸ்டாலின் அவர்கள் இழிவாக பேசுறது. இப்போ மன்னிப்பு கேட்டுருச்சு, மன்னிச்சிருங்க தெரியாமல் பேசிட்டேன். அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சிக்கல் என்னன்னா, இவங்க வந்து எதை நம்பி இருக்கிறாங்களோ அதுவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது சார். எல்லாரும் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. ரவீந்திரன் துரைசாமி வந்து நடக்கும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த விஷயம் சொல்கிறீங்க சார்? அவர் தான் கொஞ்சம் கரெக்டாக கணிச்சாரு சார். அவர் கணிச்சதெல்லாம் பெரும்பாலும் சரியாக வந்தது, தப்பாக வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் சரியாக வந்திருக்கு. அவருடைய கணிப்பு தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். இவர் பிரச்சனை சொல்லல, அவர் சொல்ல தான் நடக்கும். பெருசாலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு விஜய் கலப்பணி செய்யலை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். இன்னைக்கு தாவேகா முக்கிய தலைவர் புசி ஆனந்த், அப்புறம் விஜய் அவர்கள், அப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வெளியே வந்தது. குறிப்பாக சென்னையை குறி வைக்கிறாங்க தாவேகா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் பெரம்பூர் விஜய், டி நகர் வெள்ளிவாக்கம் ஆதவ அர்ஜுனா, டி நகர் புசி ஆனந்த், அதன் பிறகு மயிலாப்பூர் வெங்கட்ராமன், இவங்களாம் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே உறுதிப்படுத்தப்படலை. இன்னொன்று, விஜய் நிற்பாரான்றது பெரிய சந்தேகத்துக்குரியது. விஜயோட தோல்வியை வந்து சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வலிமை படைத்தலான்னு கேட்டால் இல்லை. அப்போது விஜயே வந்து தோல்வியை தாங்கணும் மனப்பான்மை கொண்டு வரணும்னா அவர் நிற்பாராங்கிறது தெரியலங்கிறாங்க. நிற்கிறோன்னா காலத்தில் வந்து வேலை பார்த்துருக்கணும். வேலை பார்க்குறாங்களா? வேலையும் பார்க்கல. அண்மை காலம் நடக்கிற டிபேட்டுக்கே அவங்களை யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எலெக்ஷன் நெருக்கத்தில் 2 வேலையும் ஒன்றா பார்ப்பாங்க. களத்துக்கும் போகணும், டிபேட்டுக்கும் போகணும். இவங்க அப்படி இல்லை. ஏன்னா யாரும் இல்லை, ஆட்களே கிடையாது. லயலாமணி வந்து டிவியில் பேசுவாரா, களத்தில் பேசுவாரா? ராஜமோகன் டிவியில் பேசுவாரா, களத்தில் பேசுவாங்களா? வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. அப்போ இந்த சிக்கல் வந்து தாவேக்காவுக்கு இருக்குது. பெரிய நெருக்கடி தான் தாவேக்கா இருக்கிறது. அதான் நீங்கள் சொன்ன அந்த மேட்டர் தான் சார். இப்போ தேர்தல் நெருக்கிற நேரத்தில் மக்களை ஈஸியாக ரீச் பண்ணக்கூடியது ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்களில் இந்த எல்லா டிபேட்டு எல்லா ஷோஸ்லையும் ஸ்கோர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே தான். நாம் தமிழர் தான் ஸ்கோர் பண்ணது. அப்புறம் அதிமுகவில் கூட ஸ்கோர் பண்ணது அண்ணன் கனகசுந்தரம் தான் வச்சுக்கோங்களேன். அவர் முன்னாள் நாம் தமிழர் கட்சி. ஆனால் இன்றைக்கி அவர் அதிமுகவுக்கு ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் தான், அவருடைய ஸ்பீச்சை வெளியில் தெரியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக தெரியுது. திரும்புறனால அழைச்சிருக்காங்க. ஒரு தடவை சீமான் சொன்னார், நீ சீமான் பேசினா சீமான் தம்பிக்கு பேசி பார்த்தது இல்லையான்னு. அதுக்கு சீமானே பரவாயில்லான்ற உண்மைதான். சீமானே பரவாயில்ல, தம்பி தம்பிங்கெல்லாம் பிரித்து பொழந்து எடுக்கிறாங்க. ஆனால் சமாளிக்க முடியாது சார் தாவேக்கா, அவங்கள கஷ்டம். அதனால் போகிற போக்கை பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 3 முனை போட்டியாக மாறினா மாறும். தாவேக்கா நிற்கலாம் கூட சொல்லிட்டு போகலாம் சார், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார் பல்லுகளுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார்.